எலெக்ஷன் வந்தாலே சின்ன ராசை கையில் பிடிக்க முடியலையேப்பா. நம்ம ஊரில் எத்தனை சின்ன ராசு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எண்ணி பார்த்துடலாம். அரசியல் வேலை என்னை அழைத்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே இருந்து நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், அரசியலப்பா நமக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறவங்க இன்னொரு பக்கம், அரசியலா அப்படின்னா என்ன, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிற இன்னொரு கூட்டமும், இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தில் அரசியலை வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய பார்வை மாதிரி உங்களுடைய பார்வையும் இருக்காது, உங்களுடைய பார்வை மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டு பார்வையும் இருக்காது. சரி, எது எப்படி இருந்தாலும் இப்போ ரொம்ப பெரிய அளவில் அரசியல் புயல் எங்கே வீசிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் பக்கமாக வீசுது, மதுரை பக்கமாக வீசுது, பொன்முடி அவர்கள் பக்கம் வீசுது, ஆளுநர்கள் பக்கம் வீசுது, திமுக பக்கம் வீசுது, எல்லா பக்கமும் வீசுது. நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் வேற கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடாங்க. எனக்கு மைக்கு சின்னம் வேண்டாம், வேற ஏதாவது சின்னம் தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்னென்ன அரசியல் புயல் வீசிருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கடலூர் பாமகவினுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது, இயக்குனர் நடிகர் தங்கர் பச்சான் அவர்கள் தான். இந்த தங்கர் பச்சான் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சூப்பரான மூவிஸ், நிறைய மூவிஸ், குடும்ப பாங்கான மூவிஸ் எல்லாமே எடுத்திருப்பார். ஆனால் அவர் மட்டும்தானா அந்த மூவி எடுக்கிற ஒரு இயக்குனர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நேரடியாக கேட்பார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கேள்விகள் கேட்க தயங்கி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க, சினிமா டைரக்டர்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க, ஏன் பெரிய பெரிய அளவில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த நிறைய பேர் சைலண்டாக இருக்கும்போது நேரடியாக களத்தில் சில கேள்விகளை கேட்ட நபர்களில் குறிப்பிடத்தக்கவர் இந்த தங்கர் பச்சான் அவர்கள். ஸோ இந்த தங்கர் பச்சான் அவர்கள் எங்கே போட்டியிட போகிறார்? கடலூர் தொகுதியில். கடலூர் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்த எங்களுடைய நிலம் இன்னைக்கு நிலத்தை இழந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாடுபட்டு வருகிறார்களே, இதெல்லாம் உங்களுக்கு பார்வைக்கு வரவே வராதா அப்படிங்கிற கேள்வி கேட்டது இவர் தான். எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி கரண்ட் பில்லை போடுற வசதி இருந்துச்சுன்னா 16,000 ரூபா தான் வரும். நீங்கள் 32,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கரண்ட் பில்லு தருவேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வாக்குறுதியாக இருந்ததே, அது என்ன ஆனது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை நேரடியாக கேள்வி கேட்டவரும் யார் தான்? இதே தங்கர் பச்சான் அவர்கள் தான். அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மனுஷனை பாமக எங்கே தூக்கி வச்சுருக்காங்க? நேராக எலெக்ஷனில் கடலூர் தொகுதியில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. கடலூர் தொகுதியில் நிப்பாட்டி இருக்கக்கூடிய தங்கர் பச்சான் அவர்கள் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் கட்சிக்காக நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவர் கடலூரில் நிற்க மாட்டேன்னு சொன்னதாகவும் யாரோ சில விஷமிகள் என்ன செஞ்சிட்டாங்க, பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாமகட்ட கேட்டால் அவங்க ஒரு கட்சியை சொல்கிறாங்க. அதை நம்ம இங்கே சொன்னோம்னா அது சரிப்பட்டு வராது, அதனால் அதை நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏயா இப்படி இருக்கீங்க, நான் சொன்னனா, எவன் இப்படிலாம் இந்த மாதிரி கள்ளத்தனமான செய்திகளை வெளியிட்டாங்களோ, மிஸ்இன்ஃபர்மேஷன் செய்தியை வெளியிட்டார்களோ அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தொடரப் போகிறேன். பாமக சார்பாக கடலூர் மக்களுக்காக நான் நிற்பது அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் தங்கர் பச்சான் அவர்கிட்டயே கேட்காம பாமக முடிவெடுத்த மாதிரியான செய்தி அந்த ஆர்டிக்கல் தான் வெளியில் வந்துச்சு. ஆனால் இப்போ தங்கர் பச்சான் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார், நான் தான் நிற்க போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, அடுத்ததா பாஜகவினுடைய அடுத்த கட்டம் யார், என்ன விவரம், யாரெல்லாம் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியில் வந்திருக்கு. அந்த வேட்பாளர் பட்டியலை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியான போட்டியை பாஜக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. குறிப்பாக விருதுநகரில் யாரை நிப்பாட்டியிருக்காங்க? ராதிகா சரத்குமார் அவர்கள். அதே விருதுநகரில் யார் நிற்க போகிறாங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய மகன் தேமுதிக சார்பில், அதாவது அதிமுக தேமுதிக அந்த கூட்டணி சார்பாக, இந்த பக்கம் பாஜக பாமக கூட்டணி சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள். இன்னொரு பக்கமாக காங்கிரசினுடைய இப்போதைய எம்பியை அங்கே நிற்க போறாரு அப்படின்னு சொல்ற ஒரு பரவலான பேச்சுக்களும் அடிபடுகிறது. ஆனால் நம்ம செய்தி ஊடகங்கள் இதை மாதிரி இப்படியான செய்திகள்லாம் வெளியிட மாட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா வெளியில் விட்டுட்டு இருக்காங்க? தங்கர் பச்சான் அவர்கள் பாமகவில் திமுகக்கு எதிராக வன்னியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, காஸ்ட். அடுத்ததா தங்கர் பச்சான் அவர்களை விட்டுவிட்டு தூத்துக்குடியில் நாடார்கள் யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு உடனே பிஸ்மி அவர்கள்
பெரிய பெரிய ஆளு, பெரிய அந்தரங்கம் பேசக்கூடிய நபர் திடீர்னு பார்த்தா அரசியல்லாம் பேசுவார். என்னடா அப்படின்னு சொல்லி புகைச்சலா பார்க்கும்போது தான் அந்த பக்கமா அவர் தானா இவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் பிஸ்மியினுடைய சில கருத்துக்கள். அதுவும் ஜாபர் சாதிக்கெல்லாம் செம்மையா முட்டு கொடுத்து பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. ஐயோ இவனு நம்ப மாட்டேங்காங்க, ஜாபர் சாதிக்கு உள்ளக்கு பிடிச்சி போட்டுருவாங்க போலன்னு இப்போ ஜாபர் சாதிக்கெல்லாம் பேசுறது கிடையாது. மனுஷனரா நாடார் வன்னியர் அப்படின்னு சொல்லி ஜாதி ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஜாதியை ஒழிக்க பாருங்கடா அப்படின்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஜாதியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான நபர்களுடைய பேச்சுக்களும் அவங்களுடைய சில்லறத்தனமான புத்திகளும். ஸோ இங்கே வந்து கேள்வி கேட்க நாடார்கள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி யாரோ கேள்வி கேட்க அதுக்கு பிஸ்மி அவர்கள் ஏன் கனிமொழி அவர்களை பார்த்தா அவங்களுக்கு நாடாரா தெரியலையா அப்படின்னு சொல்லி நாடார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது. இல்ல கனிமொழி நாடாரு, இவங்க ரெண்டு பேரும் வேற. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதியா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த பக்கமா வந்திருக்கக்கூடிய இந்த விருதுநகர் அப்படிங்கிறது காமராஜர் அவர்களுடைய மண், கண்டிப்பா நாடார்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல செய்தி ஊடகங்களை இந்த நாடார், இந்த வன்னியர்கள், இந்த மாதிரியான ஜாதி, அந்த மாதிரியான ஜாதி, இவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய ஓட்டு, அந்த சூரியமூர்த்தி அவர்களுடைய கேஸ் அதுவும் அதே மாதிரி தான், கவுண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜாதி. ஏன்னா ஜாதியே இல்லை, நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம், தமிழ்நாடு வேற மாதிரியான மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே என்னப்பா ஜாதியை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கே, எல்லா அரசியல் கட்சிகளும் அப்போ இப்படி தான் பார்த்து ஜாதி ஓட்டு எங்கே விழுன்னு பார்த்துட்டு தான் வேட்பாளரை நிப்பாட்டுறீங்க. கேட்டால் நாங்கள் ஜாதிய மறுப்பு கட்சி, நாங்கள் சமூக நீதி கட்சி, நாங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்ன மறு வச்சுட்டு வரீங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த மருவை பிடுங்கி போட்டுட்டு சாதாரணமாக வரீங்க. கேட்டால் சாதி இல்லைங்கிறீங்க. சாதியோடு சேர்ந்து இவங்க நம்மளையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. சாதி இல்லை அப்படின்னு சொல்ற அதே பார்ட்டியை சார்ந்தவங்க, அதே கட்சியை சார்ந்தவங்க சாதி அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதி இல்லையடி பாப்பா, உங்களுக்கும் எனக்கும் பொறுத்த வரைக்கும் இங்கு ஜாதிகள் அப்படிங்கிறது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, இருக்கக்கூடாது. அது யார் வந்து சொன்னாலும் சரி. ஆனா அப்படிப்பட்ட நபர்களை தான் நிப்பாட்டி நாங்க வேட்பாளர்களாக நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய ஓட்டுகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு நாங்க தான் சமூக நீதியை காப்பாற்றணும்னு மட்டும் சொல்லிடாதீங்கயா. இது எப்படி தெரியுமா இருக்கு, உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை, ஆனா நாளான்னைக்கு உனக்கு நல்ல சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உயிரே இருக்காது, சாப்பாடு தந்து என்னத்துக்கு படையல் போடுவியா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்க மனசுல நானே விதைச்சிட்டு போறேன். இந்த விதையை நான் ஏன் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன். நம்ம மனசுக்குள்ள இங்கே எங்கேயுமே ஜாதிய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அரசியல்வாதிகள் இந்த ஜாதிய வேறுபாடை மையமாக வைத்து தான் அரசியல் வேட்பாளர்களை நிறுத்தும் போது நமக்கே தெரியாமல் நம்ம இந்த ஜாதிய குழிக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாதவன் அவன் வந்து நாளைக்கு சொல்லுவான், ஏ உன் சாதிக்காரன் அங்கே நிற்கிறான்ல, நீ அவனுக்கு ஓட்டு போட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள் கூட சாதிய நீதி பேசக்கூடிய நபர்களாக மாறி நின்று எலெக்ஷனை சந்திக்கிறார்கள். சமூக நீதிக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளிலும் ஜாதி அடிப்படையிலான கட்டமைப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நான் அவங்க முன்னாடி விட்டுறேன். எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது என்றால் எப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும்? பெரும் கேள்வியுடன் இந்த அரசியல் புரட்சி இல்லாட்டி அரசியல் புயல் அப்படிங்கிறதுல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, தாமரை சின்னத்தில் 4 கூட்டணி கட்சிகள் போட்டியிட போகின்றன. 24 தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும் 15 தொகுதியில் கூட்டணி கட்சியினர்கள் அவர்களுடைய சின்னத்திலும் பாஜகவை சேர்ந்த கூட்டணி கட்சியினர் போட்டியிட போகிறார்கள். 2ஆம் கட்ட வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது மதுரையில் ராமஸ்ரீனிவாசன், நாகப்பட்டினத்தில் ரமேஷ், திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன், வடசென்னை பால் கனகராஜ், நாமக்கல் கேபி ராமலிங்கம். இந்த நாமக்கல் தான் அந்த நாமக்கல் சூரியமூர்த்தி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா திருப்பூர் ஏபி முருகானந்தம், பொள்ளாச்சி வசந்தராஜன், சிதம்பரம் கார்த்தியாயினி, தென்காசி ஜான் பாண்டியன் அவர்கள், விருதுநகர் ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் போட்டி போட போறாங்க. அப்போ விருதுநகர் ஒரு விஐபி ஏரியாவாக பார்க்கப்படுகிறது. அங்கே யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல டிஆர்பி ராஜா அவர்கள் பேசினது கொஞ்சமா நார்மலா பார்க்கக்கூடிய அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்ல நான் இப்போ தான் செய்தி பார்த்தேன், அப்போ இந்த தடவை நம்மலாம் ஜெயிச்ச பிறகு நமக்கு பிரியாணி, அதுவும் ஆட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அது வந்து புரியாதவங்களுக்கு நான் நேரடியாக சொல்லிடுறேனே. கோவையில் அண்ணாமலை அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் நிற்கும்போது அண்ணாமலை அவர்களை திமுக காரங்க எப்படி சொல்லுவாங்க? ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆடை வெட்டி பிரியாணி போட போறாங்களாம், அதுதான் ஆட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நாம அர்த்தம் கொண்டோம் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க டிஆர்பி ராஜா அவர்களே. ட்விட்டரில் எல்லாரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய டிஎம்கே ஐடிவிங்கை சார்ந்தவர்களும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க என்பது நிதர்சனமான உண்மை. 1க்கு 2 முறை அந்த ஐடிவிங்களுடைய அக்கௌண்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். நாளைக்கு இதே மாதிரி 2G ஊழலும் வெளியில் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்தது என்றால், வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. மறுபடியும் 2G வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு.
டைம் இன்னொரு செய்தி வந்திருக்கு. பொன்முடி அவர்கள் மறுபடியும் அமைச்சர் ஆயிட்டாராமாப்பா. உயர்கல்வித்துறை அமைச்சர் வாழ்க, நம்மளும் ஒரு வாழ்க போட்டு வச்சிருவோம். ஆளுநர் அவர்கள் ஒழிக அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செஞ்சிருவோம், போட்டு வச்சிருவோம் ஒரு கோஷத்தை. ஏன்னா இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஆளுநர் அவர்களுக்கு நம்முடைய நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. ஆளுநர் வேலையை மட்டும் பாருங்கயா. ஏன் இப்படி எதுவுமே பொன்முடி அவர்களுக்கு தான் வழக்கு விசாரணையிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம், மறுபடியும் பதவி பிரமாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குட்டு வச்ச உடனே ஆளுநர் அவர்களும் ஒரு சாரி கேட்டு இன்னைக்கு பொன்முடி அவர்களை மறுபடியும் அமைச்சராக மாற்றியிருக்கிறார்கள். பொன்முடி அவர்கள் மீண்டும் வந்தார் களத்தில். உனக்கு எனக்கு பகதான் பாம்பு தீண்டியே தீரும். சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பொன்முடி அவர்கள் அமைச்சராக மாறியிருப்பது திமுகவுக்கு அடுத்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் பொன்முடி அவர்களுடைய டான்ஸை மறுபடியும் நம்ம பார்க்கலாமா இருக்கலாம். ஆனால் டான்ஸ் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் புயலில் இன்னும் சில புயல்கள் வீச காத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக முக்கியமான சில விக்கெட்டுகள் வீழ காத்து கொண்டிருக்கின்றன, சில விக்கெட்டுகள் புதிதாக வர காத்து கொண்டிருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை போய் பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லவங்க கிரிக்கெட்டை பாருங்கப்பா. வேர்ல்டு நியூஸை பார்க்குறவங்க தமிழ் பட்சத்தை பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.